கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த வழித்தடத்துடைய முக்கியத்துவம் என்ன? கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கி அதுக்கான அனுமதி வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் என்பது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டு அதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருந்தது. மெட்ரோ ரயில் நிர்வாகம் தமிழ்நாடு அரசும் அதற்கான ஒப்புதலை வழங்கியிருந்த நிலையில தமிழ்நாடு அரசு 2442 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாதையில நிலம் கையகப்படுத்துவதற்கான உள்ளிட்ட பணிகளை தொடங்குவதற்கு 2442 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான 21.7 கிலோமீட்டருக்கு 9928 கோடி ரூபாயில மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்த நிலையில இந்த கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தற்போது 2442 கோடி ரூபாய் என்பது நிலம் கையகப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தளத்துல 19 உயர்மட்ட ரயில் நிலையங்கள் 3 மேம்பால சாலைகளுடன் மெட்ரோ வழித்தடம் என்பது அமையப்பட இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை பட்டாபிராம் வரை நீட்டிப்பது செய்வதற்காகவும் சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டிருந்த நிலையில தான் இதற்கான ஒப்புதலை தற்போது வழங்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக கோயம்பேடிலிருந்து தொடங்கக்கூடிய மெட்ரோ ரயில் வழித்தடம் பாடி புதுநகர், முகப்பேர், அம்பத்தூர், திருமுல்லைவாயில், ஆவடி வழியாக பட்டாபிராம் வெளிவட்ட சாலையை சென்றடைகிறது. குறிப்பா பட்டாபிராம் அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய இடங்களை போய் சென்றடைகிறது. இதன் மூலமாக தென் மாவட்டத்தில் செல்லக்கூடிய அந்த அவுட்டர் ரிங் ரோடு செல்லக்கூடிய பயணிகளும் இதன் மூலமாக பயனடைவாங்க. தேவப்பிரியம். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.